பகவான் ஏன் அவதரிக்கிறான் என்ற வார்த்தை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ராமன் இன்னும் சில நாட்களிலே தன்னுடைய அவதாரத்தை கொண்டாடவிருக்கிறார். நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராமாவதாரத்தின் பெருமை என்ன, அந்த அவதாரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, ராமாவதாரத்திலே கருப்பொருள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கு பிறந்ததற்கு காரணம் நாம் செய்த கர்மங்கள், வினைகள். அது நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். அதனால் நமக்கு மீண்டும் பிறவி இருக்கிறது என்பது அதுவும் மொத்தமான உண்மை. இப்பொழுது நாம் ஒருவன் சுகமாக இருக்கிறான், ஒருவன் துக்கமாக இருக்கிறான் என்பதற்கு வேறு என்ன காரணத்தை நாம் சொல்ல முடியும்? மிகவும் கடினமாக உழைப்பவர்களுக்கு காசு சம்பாதிக்க முடிவதில்லை. ஒன்றுமே செய்யாமல் ஒருவனுக்கு பணம் கொழிக்கிறது. இது எப்படி நடக்கிறது? இது ஒரு ஜீவாத்மா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எல்லா உயிரினத்துக்கும் இது பொதுவானது. ஆனால் இன்னொரு பயணம் இருக்கிறது. அந்த பயணம்தான் அவன் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த அந்தஸ்தில் இருந்தாலும், உலகமாலும் வல்லமை பெற்றிருந்தால் கூட மரணத்தை அவன் தடுக்க முடியும். ஆனால் ராமாயணம் சொல்லக்கூடிய கருத்து, பிறவியை நம்மால் தடுக்க முடியும். எனக்கு மரணமே கூடாது என்று வரம் கேட்டான். பிரம்மா சொன்னார், இந்த வரத்தை தவிர வேறு ஏதாவது கேளுன்னு கேட்டான். உடனே அவன் எதையோ சொல்லி இதனால் வரக்கூடாது, அதனால் வரக்கூடாது, மரணம் பல லிஸ்ட்டு போட்டான். ஆனால் அவனை விட புத்திசாலியாக இருக்கக்கூடிய பகவான் அவன் கேட்ட வரங்களையெல்லாம் தாண்டி வேறொரு நரசிங்கமாக வந்து அவனை மாய்த்தார். அப்போ மரணம் நிச்சயம். ஆனால் அவன் புத்திசாலியாக இருந்தால் அவன் என்ன கேட்டிருக்கணும்? சீதையும் ராமனும் தனித்திருக்கிற பொழுது காகாசுரன் என்பவன் மிக கொடுமையான தவறை சீதை இடத்திலே செய்தான். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயத்யாஸ்ரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரா ஜெய ஜெய மகாவீரா. அற்புதமான ராமனுடைய பெருமையை சொல்லக்கூடிய வாய்ப்பு அடியேனுக்கு கிடைத்திருக்கிறது. இதிகாச நாயகர்கள் இருவர். ஒருவர் சக்கரவர்த்தி திருமகன் என்று அறியப்படுகிற ராமபிரான், மற்றொருவர் லீலா மானுஷன் என்று அழைக்கப்படக்கூடிய கண்ணபிரான். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் என்கிற கம்பனுடைய வார்த்தையை இரண்டு மகாபுருஷர்களும் இந்த உலகத்திலே அவதரித்து செய்து காட்டினார்கள். ராமன் காவிய நாயகன். ராமாயணம் என்பது ஒரு காப்பியம் அல்லது காவியம். அவதாரம் என்கிற ஒரு நிலையிலே பூர்ணமான அவதாரங்களாக கருதப்படுகிற இரு அவதாரங்கள் ராமகிருஷ்ண அவதாரங்கள். பகவான் ஏன் அவதரிக்கிறான் என்ற வார்த்தை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவதாரம் என்கிற வார்த்தைக்கு இறங்கி வருதல் என்று பொருள். எங்கிருந்து இறங்கி வருகிறான் என்றால், எங்கு நம்மால் அடைய முடியாதோ, எந்த இடத்தை நாம் அடைய முடியாதோ அந்த இடத்தை அடைவிப்பதற்காக அவனே இறங்கி வருகிறான். அவதாரம் என்கிற பொருளுக்கே அதுதான் பொருள், வார்த்தைக்கே அதுதான் பொருள். உலகத்தில் அதர்மம் தலைவிரித்து ஆடும் பொழுதும் மீண்டும் அந்த தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும், மனித இனத்தை காப்பாற்ற வேண்டும். எல்லாரும் அவரவர்களுக்கு ஏற்ற முறையிலே வாழ்க்கையை அமைத்து கொண்டு இந்த இக வாழ்வை வாழ்ந்து பரவாழ்வை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் எல்லா அவதாரங்களுமே நடக்கிறது என்று கண்ணன் கீதையிலே சொன்னான். அப்படி வைகுண்டத்திலிருந்து பரம்பொருள் பூமிக்கு வந்து நம்மோடு கலந்து பழகி நான் உங்களில் ஒருவன் என்ற தத்துவத்தை நிலைநாட்டுவதுதான் அவதாரத்தின் நோக்கம். அப்படி அவன் செய்யாவிட்டால் அவன் இருக்கும் இடத்தையும் நம்மால் அடைய முடியாது, அதற்கான வழியையும் தெரிந்து கொள்ள முடியாது. தன்னை அடையும் வழியை தானே தெரிவிப்பதற்காகவும் நான் மிகுந்த தூரத்தில் இல்லை, உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தவும் அவதாரங்கள் நடக்கிறது. அதிலே ராமபிரானின் அவதாரம் மற்ற எல்லா அவதாரங்களை காட்டிலும்
மிக உயர்ந்ததாக கருதப்படும். ஒரு அரச குலத்தில் பிறந்திருந்தால் கூட சாதாரண மனிதன் கூட அவரை எளிமையாக அடைந்து தன்னுடைய குறையை சொல்ல முடியும் என்பதுதான் இந்த அவதாரத்தின் நோக்கம். எல்லா குறைகளையும் தலைவனாக இருப்பவன் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது எல்லாரையும் தாம் அணுக முடியும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ராமபிரானின் கோட்பாடு. வடமொழியிலே இதை சௌசீல்ய சாகரன் என்று சொல்வார்கள். கலந்து எல்லாரோடும் கலந்து பழகும் தன்மை உடையவன் என்பது இதற்கு பொருள். ராமன் இன்னும் சில நாட்களிலே தன்னுடைய அவதாரத்தை கொண்டாடவிருக்கிறார். நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராமாவதாரத்தின் பெருமை என்ன, அந்த அவதாரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அப்படி என்கிற விஷயங்களை ஒரு சில குறிப்புகளை மற்றும் அடியேன் தருகிறேன். மூத்தவனாக பிறந்தான், பொறுப்புள்ளவனாக பிறந்தான். ஒரு சதிவலையிலே தான் மாட்டிக்கொண்டதாக ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. அதுதான் ராமாயணம். எல்லாவற்றையும் முன்னரே அறிந்தவன்தான் இறைவன் நமக்கு தெரியும். ஆனால் ஆத்மானம் மானுஷம் மன்யே என்று நான் மனிதர்களில் ஒருவனாகத்தான் இருக்கப் போகிறேன் என்று சொன்னவன் ராமபிரான். அதனால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பங்களிலும் தன்னை இணைத்து கொண்டான். இதில் நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இன்பமான காலத்திலேயும் துன்பமான காலத்திலேயும் ஒரு சமநிலை மாறாத தன்மை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை ராமபிரான் உணர்த்துகிறான். தன் மனைவியை கவர்ந்து சென்ற ராவணனிடத்திலே கூட அவனை அழிக்கும் நேரம் வரும்பொழுது கூட இன்று போய் நாளை வா என்று சொல்லக்கூடிய பேராண்மை ராமனிடத்திலே மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். ராமாவதாரத்திலே கருப்பொருள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பொருள் என்பது இந்த காவியம் முழுவதும் எதை நோக்கி செல்கிறது என்பதுதான் கருப்பொருள். கதை அல்ல. கதை என்பது வேறு. கதை என்பது கருப்பொருளை சுற்றி பின்னி அமைக்கப்பட்ட நிகழ்வுகள் தான் கதை. கருப்பொருள் எதை சொல்கிறது என்று சொன்னால், வைணவ கோட்பாட்டிலே மிக உயர்ந்ததாக சொல்லப்படுகிற சரணாகதி என்கிற ஒரு தத்துவத்தை விளக்குவதுதான் ராமாயணத்தின் கருப்பொருள். ராமாயண கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த கதை ஃப்ளாஷ்பேக் இல்லாத கதை ராமாயண கதை. அப்படியே தொடர்ந்து படித்து கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு திராட்சா பாகம் என்று சொல்வார்கள். ஒரு இனிய திராட்சை ரசத்தை நாம் பருகுவது போல ராமாயண கதை செல்லும். அப்படி சென்று கொண்டிருக்கிற போது மனிதர்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள், குடும்ப உறவுகளுடைய சிக்கல்கள், இதையெல்லாம் கதையிலே வரும். கருப்பொருள் என்பது இறைவன் என்கிற தன்மையுடைய ஒருவன் எல்லாவற்றையும் தாம் ஏற்று எப்படி நம்மோடு வாழ்கிறான் என்பதை புரிந்து கொள்வது தான். அதோடு அல்லாமல் நமக்கு இரண்டு பயணம் இருக்கிறது. ஒரு பயணம் உலகப் பயணம். உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு பயணம். இதோடு நம் பயணம் நின்று விடுவதில்லை என்பது சனாதன கோட்பாடு. நாம் இங்கு பிறந்ததற்கு காரணம் நாம் செய்த கர்மங்கள், வினைகள். அது நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். அதனால் நமக்கு மீண்டும் பிறவி இருக்கிறது என்பது அதுவும் மொத்தமான உண்மை. வேத கருத்து அதுதான். நம்முடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த போல் நாம் பிறவிகளை அடைகிறோம். அது இந்த வாழ்க்கையோடு முடிவதல்ல, இது தொடர்கிறது. கேரி ஃபார்வர்டு என்று சொல்கிறோம். இப்பொழுது நாம் ஒருவன் சுகமாக இருக்கிறான், ஒருவன் துக்கமாக இருக்கிறான் என்பதற்கு வேறு என்ன காரணத்தை நாம் சொல்ல முடியும்? மிகவும் கடினமாக உழைப்பவர்களுக்கு காசு சம்பாதிக்க முடிவதில்லை. ஒன்றுமே செய்யாமல் ஒருவனுக்கு பணம் கொழிக்கிறது. இது எப்படி நடக்கிறது? உழைத்தால் கூலி என்று பேசுகிறோம், ஆனால் உழைப்பவர்களுக்கு கிடைப்பதில்லை. உழைக்காதவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது? இதற்கெல்லாம் நாம் கூறும் ஒரே காரணம் நம்முடைய வினைப்பயன். இந்த வினைப்பயன் என்கிற கருத்தை கர்ம சித்தாந்தம் என்று சொல்வார்கள். இதை ஆதாரமாக கொண்டு தான் நம்முடைய எல்லா வழிபாட்டு முறைகளுமே சரி, வாழ்க்கை முறையுமே அதை ஆதாரமாக கொண்டது தான் நம்முடைய வாழ்வியல். அப்படிப்பட்ட விஷயத்தை இரண்டு வகையாக நாம் பயணத்தை பிரித்தால், ஒரு வகையிலே நாம் கர்மத்தை அனுசரித்து நமக்கு பிறவி வருகிறது. பெண்ணாக பிறக்கிறோம், ஆணாக பிறக்கிறோம், பசுவாக பிறக்கிறோம், யானையாக பிறக்கிறோம். அதனுடைய வாழ்க்கையை கழிக்கிறோம், முடிக்கிறோம், மரணிக்கிறோம், பிறகு பிறக்கிறோம், பிறந்து பிறகு வாழ்கிறோம், மரணிக்கிறோம். இது ஒரு ஜீவாத்மா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எல்லா உயிரினத்துக்கும் இது பொதுவானது. ஆனால் இன்னொரு பயணம் இருக்கிறது. அந்த பயணம்தான் ராமாயணத்தின் மையக்கருத்து. இந்த பயணத்திலிருந்து
நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இனி பிறவாமை வேண்டும். தொண்டரடிப்பொடியாழ்வார் இதை அற்புதமாக விளக்குகிறார். ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. எனக்கு மரணம் வேண்டாம்னு மகான்கள் எல்லாம் கேட்க மாட்டார். ஏன்னா கண்ணன் கீதையில் சொல்கிறான், பிறந்தவன் மரணித்தே தீர வேண்டும். அவன் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த அந்தஸ்தில் இருந்தால், உலகமாலும் வல்லமை பெற்றிருந்தால் கூட மரணத்தை அவன் தடுக்க முடியும். ஆனால் ராமாயணம் சொல்லக்கூடிய கருத்து, பிறவியை நம்மால் தடுக்க முடியும். அதைத்தான் தொண்டரடிப்பொடியாழ்வார் ஆதலால் பிறவி வேண்டேன் என்று சொல். இரணியன் பிரம்மாவிடத்திலே வரம் பெறும்பொழுது எனக்கு மரணமே கூடாது என்று வரம் கேட்டான். பிரம்மா சொன்னார், இந்த வரத்தை தவிர வேறு ஏதாவது கேளுன்னு கேட்டார். உடனே அவன் எதையோ சொல்லி இதனால் வரக்கூடாது, அதனால் வரக்கூடாது, மரணம் பல லிஸ்ட்டு போட்டான். ஆனால் அவனை விட புத்திசாலியாக இருக்கக்கூடிய பகவான் அவன் கேட்ட வரங்களையெல்லாம் தாண்டி வேறொரு நரசிங்கமாக வந்து அவனை மாய்த்தார். அப்போ மரணம் நிச்சயம். ஆனால் அவன் புத்திசாலியாக இருந்தால் அவன் என்ன கேட்டிருக்கணும்? மரணம் அடைவது நிச்சயம், நான் பெரிய அந்தஸ்தில் இருக்கணும்னு கேட்டிருக்கலாம். அதற்கப்புறம் மீண்டும் பிறவாமையே அவன் கேட்டிருக்கான். அதை அவன் கேட்க மறந்தான். அதனாலே அவன் பிறந்தான், அழிந்தான், அழிக்கப்பட்டான். இந்த கதையெல்லாம் நமக்கு ராமாயணம் என்ன சொல்கிறது என்றால், பகவானே இறங்கி வந்து நமக்கு இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி, எனக்கு எப்படி என்னுள் உங்களோடு நான் இருப்பது போல என்னோடு நீங்கள் என்றும் இருக்க வேண்டும் என்று ராமபிரான் விரும்புகிறான். அதற்கான அற்புதமான கதையமைப்பை ஏற்படுத்தி சரணாகதி என்கிற அடைக்கலம் புகுதல் என்கிற அற்புதமான கருத்தை வெளியிட்டான். தன்னை அடைந்தவர்களுக்கு ஒருபொழுதும் தீங்கில்லாமல் செய்தவன் ராமபிரான். இதை சீதையும் ராமனும் தனித்திருக்கிற பொழுது காகாசுரன் என்பவன் மிக கொடுமையான தவறை சீதையிடத்திலே செய்தான். அதை சற்றும் எதிர்பார்க்காத ராமபிரான் அவனை திருத்தி பணிகொள்ளணும் என்ற எண்ணத்தோடு ஒரு புல்லை ஆயுதமாக ஏவி அந்த காகாசுரன் என்பவனை துரத்தினான். 14 லோகங்களும் சென்று யாரும் அடைக்கலம் கொடுக்காத நிலையிலே ராமனிடத்திலே வந்து அடைக்கலம் புகுந்தது அந்த காகம் என்கிற தீய குணம் கொண்ட அசுரன். அந்த சமயத்திலே கூட ராமபிரான் அவனை அழிக்காமல் தன்னை அடைந்தவருக்கு நான் அவரை காப்பாற்றுவேன் என்ற விரதம் தான் இருப்பதாக, விரதத்தில் இருப்பதாக சொல்லி, அதற்கு ஒரு வறுமை ஸ்லோகம் இருக்கிறது. மிகவும் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் அது. அதையும் சொல்கிறேன் நான். இது ராமச்சரம ஸ்லோகம் என்று அழைக்கப்படும். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமீதி விரதம் மம. என்னை ஒருமுறை சரணடைந்தவர்களை காப்பதை என்னுடைய விரதமாக கொண்டிருக்கிறேன்னு ராமபிரான் சொல். ராமனிடத்தில் சரண் புகுந்தால் காக்கப்படுவது நிச்சயம். இதுதான் ராமாயணத்தினுடைய மையக்கருத்து.